We wish you all a very, very happy Independence Day. Ladies and gentlemen, good morning and welcome. Thank you for joining us here as we celebrate Independence Day 2026. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி என்று சிறப்பிக்கப்படும் பெருமைக்குரியது நமது தமிழ்நாடு. உலகின் முதல் மூத்த மொழி நமது தமிழ் மொழி. உலகின் மூத்த முதல் குடிகளில் ஒன்றாக பெருமையுடன் போற்றப்படுவது தமிழ் கொடி. நமது இந்திய திருநாட்டின் முதல் செம்மொழி என்ற பெருமைக்குரியது நம் தமிழ் மொழி. பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொல்லுவார், துயர் பகை வெல்லுவார் என்று மகாகவி பாரதியார் வரிகளுக்கு ஏற்ப சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தம் என்பது அச்சமின்றி தன்னம்பிக்கையுடன் தலை நிமிர்ந்து வாழ்வதே. குறிப்பாக 200 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து விடுதலைக்காக போராடிய மாவீரர்களையும் தந்தது நம் தமிழ் மண். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய மாவீரன் அழகு முத்துக்கோன் தொடங்கி ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து வீரத்துடனும் எழுச்சியுடனும் போரிட்டு சிவகங்கை சீமையை மீட்டெடுத்த வீரமங்கை வேலுநாச்சியார் வரை எங்கு அநீதி நிகழ்ந்தாலும் அதற்கு எதிராக முதல் குரல் எழுப்பியவர்கள் தமிழர்கள் தான் என்பதை இத்தருணத்தில் நினைவு கூர்ந்து பெருமை கொள்வோம். இந்தியாவின் விடுதலை போராட்ட வரலாற்றில் தமிழ்நாட்டின் பங்கு மிக முக்கியமானது. Ladies and gentlemen, Tamil Nadu carries a civilizational legacy that reaches deep into history. This Independence Day, we honor that heritage. The Tamil language, its people, and a culture that has endured across centuries. 1857 ஆண்டு நடைபெற்ற சிப்பாய் கிளர்ச்சி இந்தியாவின் முதல் சுதந்திர போராக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டாலும் அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே நமது தமிழ் மண்ணில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் தொடங்கிவிட்டன என்பதே வரலாற்று சான்றாகும். 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய போராடிய வீரர்களை இந்த தமிழ்நாட்டு மண் உருவாக்கியது. அது மட்டுமல்ல, 1806ஆம் ஆண்டு நடைபெற்ற வேலூர் சிப்பாய் கிளர்ச்சி பின்னர் நடைபெற்ற இந்திய விடுதலை போராட்டங்களுக்கு முன்னோடியாக அமைந்த முக்கியமான போராட்டங்களில் ஒன்றாக திகழ்ந்தது. Tamil Nadu story is not only one of ancient heritage, it is also a story of courage. Long before 1857, this soil produced men and women who resisted colonial rule and stood up for the freedom of their land. மாமன்னன் பூலித்தேவன், வீரமங்கை வேலுநாச்சியார், வீரத்தாய் குயிலி, மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, வீரபாண்டிய கட்டபொம்மன், மாவீரன் அழகு முத்துக்கோன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், வாஞ்சிநாதன், வாவு சிதம்பரனார், திருப்பூர் குமரன், ராமலிங்கனார், அஞ்சலை அம்மாள், தில்லையாடி வள்ளியம்மை, TKC, அயோத்திதாச பண்டிதர், ரெட்டைமலை சீனிவாசன், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், ராஜாஜி, கர்மவீரர் காமராசர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாதுரை, ம.பொ. சிவஞானம் என இன்னும் எண்ணிலடங்காத தலைவர்களின் தியாகத்தாலும் போராட்டங்களாலும் சிந்தனைகளாலும் அர்ப்பணிப்பாலும் நமது நாட்டின் விடுதலை பயணமும் சமூக முன்னேற்ற பயணமும் வலுப்பெற்றது. சிப்பாய் கிளர்ச்சி, சுதேசி இயக்கம், தன்னாட்சி இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என பல்வேறு போராட்டங்களையும் அடக்குமுறைகளையும் கடந்தே நாம் இந்த விலை மதிப்பெற்ற சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். இத்தகைய நமது சுதந்திர போராட்ட வரலாற்றை நமது இளைய தலைமுறையினருக்கும் எடுத்துரைப்பது நமது கடமையாகும். இவ்வாறு பல லட்சக்கணக்கான மக்களின் இரத்தத்தாலும் வியர்வையாலும் தியாகத்தாலும் பெற்ற இந்த சுதந்திரத்தை பாதுகாப்பதும் அதன் மாண்பை காப்பதும் நமது கடமை. The 1815 Sepoy Mutiny is remembered as India's first war of independence, but in Tamil Nadu, the call for freedom had been heard much earlier.
Generations of Tamil leaders rose against colonial rule with the 1806 Vellore Sepoy Mutiny standing as one of the earliest major uprisings in this long and unfinished journey towards freedom. From the Swadeshi movement and the Salt Satyagraha to the Quit India movement, the road to freedom was marked by courage, sacrifice, and unyielding spirit of resistance. These were not only isolated moments, but chapters in a larger story, a story written by countless men and women who refused to accept oppression as their destiny. It is our responsibility to keep that story alive, so that every generation understands not only the freedom we enjoy, but the price at which it was won. நமது முன்னோர்கள் நமக்கு பெற்று தந்த இந்த சுதந்திரத்தை வெறுமனே அனுபவிப்பது மட்டுமல்லாமல் அதன் உண்மை நோக்கமான சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, கல்வி, அறிவு, வளர்ச்சி மற்றும் மனிதநேயத்தை முன்னெடுத்து செல்வதே அதுவே நமது பொறுப்பு. நம்மையும் நமது தமிழ்நாட்டையும் நமது இந்திய திருநாட்டையும் நல்லிணக்கம், சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் முன்னேற்றத்தின் பாதையில் தொடர்ந்து வழிநடத்துவதே இந்த பொன்னான சுதந்திர நாளில் நமது முன்னோர்களுக்கும் விடுதலைக்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த தியாகிகளுக்கும் நாம் செலுத்தக்கூடிய மிகச்சிறந்த மரியாதையாகும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு, வாழ்க இந்தியா. Long live Tamil, may Tamil Nadu continue to flourish and prosper. And may our great nation, India, united in its diversity and strengthened by the gift of freedom, continue to rise, progress, and prosper. சுதந்திரம் என்றால் பயமில்லாது வாழ்வது, பயமில்லாது வாழ நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் சிந்தனை தமிழ்நாட்டிற்கு வழிகாட்டும் ஒளியாக திகழ்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துகள். விடுதலையின் வீரமும் தியாகத்தின் பெருமையும் ஒற்றுமையின் உயர்வும் என்றும் நம் நாட்டை வழி நடத்தட்டும். சுதந்திர போராட்ட வீரர்களின் அர்ப்பணிப்பை நன்றியுடன் நினைவு கூர்ந்து சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய உயரிய விழுமியங்களை போற்றுவோம். As Kamarajar reminded us, freedom means living without fear and with the responsibility to act justly. This Independence Day, let us remember our freedom fighters and renew our commitment to social justice, equality, and fraternity. ஆட்சி பொறுப்பேற்ற சில மாதங்களிலேயே மக்களின் வாழ்வோடு நேரடியாக இணைந்த பல்வேறு நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ள நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறார்கள். அந்த வகையில் கடந்த 100 நாட்களில் மட்டும் ரூபாய் 1,02,514 கோடி முதலீடுகளை ஈர்த்து 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 1,21,788 பேருக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார்கள். In that regard, in the last 100 days alone, rupees 1,02,514 crores investment worth have been secured through 104 memoranda of understandings, ensuring employment opportunities for 1,21,788 people. தமிழ் தாய் வாழ்த்தின் மரியாதையை பாதுகாப்பதில் இந்த அரசு எப்போதும் சமரசம் செய்து கொள்ளாது. தமிழுக்கே என் முதல் தலை வணக்கம் என்பதை நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உறுதி செய்திருக்கிறார். கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு சார்பில் நடைபெறும் பொது நிகழ்ச்சிகளில் தமிழ் தாய் வாழ்த்திற்கு முதலிடம் அளிக்க வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றி அரசாணை வெளியிட்டு இருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கு முதல் மரியாதை அளிக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்திருப்பதன் மூலம் தமிழின் மீதான தனது பற்றையும் தமிழர்களின் உணர்வின் மீதான தனது மரியாதையையும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். உலகெங்கும் தமிழ் தாயின் புகழ் ஓங்கட்டும், தமிழ்நாட்டின் வெற்றி பயணம் தொடரட்டும். From the very beginning of this administration, the welfare of the people has remained at the center of governance, alongside a clear recognition of the Tamil language, culture, and identity. பெண்களின் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கம், போதை கலாச்சாரத்தை ஒழிக்கும் வகையில் மாவட்டம் தோறும் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவுகள் உருவாக்கம், 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்துவோருக்கான விலையில்லா மின்சார வரம்பு 200 யூனிட்டாக உயர்வு,
கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகள் பெற்ற கடன்கள் தள்ளுபடி, அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் செயல்படுத்துதல் என ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாத காலத்திலேயே பொதுமக்களின் வாழ்வோடு நேரடியாக இணைந்த பல்வேறு நடவடிக்கைகளை செயல்படுத்தி இன்று அனைத்து தரப்பு மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். From support for households and farmers to women's safety, prevention of substance abuse and support for families, the focus is on measures that make a difference in people's everyday lives. தமிழ்நாடு விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கும் தமிழர்களின் நலனுக்கும் எதிராக காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டுவில் அணை கட்ட கர்நாடக அரசுக்கு அனுமதி அளிக்க கூடாது என வலியுறுத்தி மிக முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு அரசின் தனி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றியுள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu has led the Tamil Nadu Legislative Assembly in unanimously passing a historic resolution opposing permission to the Karnataka government to construct a dam at Mekadatu across the Kaveri, which would affect the livelihood of Tamil Nadu's farmers and the interests of the people of Tamil Nadu. இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவில் தேசிய கொடி ஏற்றி வைத்து விழா பேருரையாற்றி சிறப்பாக செயல்பட்ட தமிழ்நாட்டு குடிமக்கள் மற்றும் சாதனையாளர்களுக்கு விருதுகளையும் சான்றிதழ்களையும் பாராட்டுகளையும் வழங்கவிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டு மக்களின் பேரன்பையும் பேராதரவையும் பெற்று தாம் சந்தித்த முதல் தேர்தலிலேயே வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தரவிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டு மக்களில் நெஞ்சங்களில் நீங்காத இடம் பிடித்த தலைவராக இன்று சுதந்திர தின விழாவில் பங்கேற்க வருகை தந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறோம். As we extend our respectful welcome to all dignitaries, officials, guests and citizens gathered here and to the Tamils across the world joining us virtually, today's celebration are made even more memorable with the gracious presence of the Honorable Chief Minister, who has secured a historic victory in his very first election with the overwhelming support of the people of Tamil Nadu. He is now arriving at the ramparts of Fort St. George to welcome a cherished leader who has earned an enduring place in the arts of Tamil Nadu. வாழ்த்துக்களை தெரிவித்தவாறு சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்வதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். Ladies and gentlemen, we welcome the Honorable Chief Minister of Tamil Nadu, who is here to take part in the Independence Day celebration. The piloting and outriding motorcade to the Honorable Chief Minister of Tamil Nadu is headed by Traffic Assistant Commissioner Thiru Julius Christopher and Inspector in charge Thiru C. Raja. இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழாவில் பங்கேற்று தமிழ்நாட்டின் பெருமையை மேலும் உயர்த்த நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையை நோக்கி விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். Ladies and gentlemen, the Honorable Chief Minister of Tamil Nadu is en route to Fort St. George to participate in the grand Independence Day celebrations. அரசின் திட்டங்கள் வெறும் அறிவிப்புகளாக நின்றுவிடாமல் சமூகத்தின் கடைக்கோடி வரிசையில் நிற்கும் எளிய மனிதரையும் சென்றடைய வேண்டும் என்பதே மக்கள் நல ஆட்சியின் அடிப்படை நோக்கமாகும். கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், விளையாட்டு என ஒவ்வொரு துறையிலும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் திறமையை உலக அரங்கில் உயர்த்துவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மக்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் திட்டங்கள், அடுத்த தலைமுறையின் எதிர்காலத்தை உருவாக்கும் கல்வி முயற்சிகள், விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள், பெண்களின் பாதுகாப்பை
உறுதி செய்யும் முன்னெடுப்புகள் என அனைத்து தரப்பு மக்களின் நலன் ஒன்றையே ஆட்சியின் மையமாக கொண்டு நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். இந்த வளர்ச்சி பயணத்தை வழிநடத்தி வரும் சுதந்திரத்தின் சுடரொளியை நெஞ்சில் சுமந்து சமூக நீதியின் சிகரத்தை நோக்கி தமிழ்நாட்டை முன்னெடுத்துச் செல்லும் துணிவில் தளராதவர், உழைப்பில் ஓயாதவர், உறுதியில் பிறழாதவர், இளைஞர்களின் நம்பிக்கையாகவும் மக்கள் மனதில் நம்பிக்கை நாயகனாகவும் திகழும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பேரன்போடு வரவேற்கிறோம். As we mark the beginning of a historic event, we extend a warm welcome to the Honorable Chief Minister of Tamil Nadu to the celebrations. பேரன்பினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வின் தொடக்கம் இது. சுதந்திர தின விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருகவென பணிவன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாடு அரசின் மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து முப்படை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தலைமைச் செயலாளர் அவர்கள் அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். Lieutenant General V. Srihari, AVSM, SCSM, General Officer Commanding Headquarters, Dakshin Bharat Area, Rear Admiral Upal Gundu VSM, Flag Officer Commanding Tamil Nadu மற்றும் புதுச்சேரி Naval Area, Air Commodore Tapan Sharma, Air Officer Commanding Air Force Station Tambaram, Inspector General Yoginder Daka TM, Commander Coast Guard Region, Thiru Magesh Kumar Agarwal IPS, Director General of Police, Head of Police Force, and Dr. A. Amalraj IPS, ADGP, Commissioner of Police, Greater Chennai Police, and Thiru T.S. Anbu IPS, Additional Director of General of Police, Law and Order. And மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கும் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அணிவகுப்பு தலைவர் அவர்கள் தனது குழு அணிவகுப்பு செய்வதற்கு தயார் நிலையில் இருப்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்கின்றார்கள். The Honorable Chief Minister has accepted the ceremonial guard of honor and is proceeding to inspect the parade in an open jeep. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கிய அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு காவல்துறையினரின் அலங்கார அணிவகுப்பை பார்வையிட்டு சிறப்பிக்க புறப்பட்டு செல்கிறார்கள். Ladies and gentlemen, the Honorable Chief Minister of Tamil Nadu will now inspect the parade. அணிவகுப்பு நடத்தும் பிரிவு தமிழ்நாடு சிறப்பு காவல் படை அணிவகுப்பு பொறுப்பு அதிகாரி திரு N. மணிவர்ணன் தலவாய், தமிழ்நாடு சிறப்பு காவல் 5ஆம் அணி. The parade overall in charge, Thiru N. Manivarnan, Commandant, Tamil Nadu Special Police, 5th Battalion. கவாத்து அணிவகுப்பு தலைவர் திரு N. ஆனந்தராஜ், உதவி தளவாய், தமிழ்நாடு சிறப்பு காவல் 12ஆம் அணி. The parade commander is Thiru M. Anandaraj, Deputy Commandant, Tamil Nadu Special Police, 12th Battalion. அணிவகுப்பு உப தலைவர் திரு P. சாமுடி, ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 13ஆம் அணி. The parade second in command is Thiru P. Samudi, Inspector, Tamil Nadu Special Police, 13th Battalion, Trichy. மரமான மாண்ட வழிச்செல்வ தேற்றம் என 4 ஏமம் படைக்கு வீரம், மானம், நல்ல வழியில் நடத்தல், அரசின் நம்பிக்கைக்கு உரியது ஆதல் எனும் 4 படைக்கு காவல் அரண்களாகும். விடுதலை உணர்வை நெஞ்சில் சுமந்து நாட்டின் பெருமையையும் கடமையின் கண்டியத்தையும் பறைசாற்றும் வகையில் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கும் வீரர்களின் அணிகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்த அணிவகுப்பின் இருபுறமும்
தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறையின் சிறப்பு காவல் அணிவகுப்பை பார்வையிடுகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சுதந்திர சிந்தனையை மனதில் நிறுத்தி அணிவகுத்து நிற்கும் வீரர்கள் படைகளை ஒவ்வொன்றாக பார்வையிட உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சுதந்திர தின காவல் அணிவகுப்பில் படைப்பிரிவுகள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த அணிவகுப்பின் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக நிற்கின்றனர். காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு சிறப்பிப்பார்கள். அணிவகுப்பு முதலாவதாக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு டி அற்புதராஜ், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 7ஆம் அணி. அணிவகுப்பில் இரண்டாவதாக கடலோர பாதுகாப்பு படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ஏ நாராயணன், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 11ஆம் அணி. அணிவகுப்பில் மூன்றாவதாக இரு மாநில ஒற்றுமையை பறைசாற்றும் கேரள காவல் படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ராஜேஷ், உதவி ஆய்வாளர், கேரள காவல். அணிவகுப்பில் அடுத்ததாக சிங்கப்பெண் படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திருமதி ஆர் விஜயலட்சுமி, பெண் உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 5ஆம் அணி. அணிவகுப்பில் ஐந்தாவதாக மாநில காவல் வாத்திய குழு, சென்னை பெருநகர குடலுதும் குழு மற்றும் ஆயுதப்படை வாத்திய குழு தலைமையேற்று நடத்துபவர் திரு தயாளன், ஆய்வாளர், தலைமை அலுவலகம். அணிவகுப்பில் அடுத்ததாக தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு முத்துமாரி, உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பயிற்சி மையம். அணிவகுப்பில் ஏழாவதாக கமாண்டோ படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு மகேந்திரன், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 11ஆம் அணி. அணிவகுப்பில் அடுத்ததாக நீலகிரி படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ஸ்ரீஜித், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 4ஆம் அணி. அணிவகுப்பில் 9ஆவதாக குதிரை படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு எல் சரத்குமார், உதவி ஆய்வாளர், சென்னை பெருநகர காவல். அணிவகுப்பு தலைவர் அவர்கள் கோட்டை நுழைவு வாயில் அருகே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு தமது குழுவுடன் இணைந்து கொள்வார்கள். The parade commander has alighted from the vehicle, saluted the Honorable Chief Minister and is now marching to take his position in front of the police contingent. தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற ஐயன் திருவள்ளுவரின் சமத்துவ சிந்தனையை அடிப்படையாக கொண்டு பிறப்பால் எந்த வேற்றுமையும் இல்லை, வாய்ப்புகளிலும் உரிமைகளிலும் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது என்ற உயரிய நோக்கத்துடன் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு தொடர்ந்து பயணித்து வருகிறது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், அனைவருக்கும் சமத்துவத்தை உறுதி செய்த அண்ணல் அம்பேத்கர், தமிழ்நாட்டின் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர், வெள்ளையர்களை முதலாக எதிர்த்து போரிட்ட இந்தியாவின் முதல் பெண்ணரசியான வீரமங்கை வேலு நாச்சியார், சமூக சேவைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடிய அஞ்சலையம்மாள் ஆகியோர்களை கொள்கை தலைவர்களாக கொண்டு சிறந்த ஆட்சியினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu is on his way to the ramparts of Fort St. George.
தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப அட்டைகளில் பெயர் இடம்பெறாத அண்ணனாகவும் தாய் மாமனாகவும் இருந்து ஒரு குடும்ப உறவாக தனது கடமைகளை செய்து வருகிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையில் அண்ணன் சீர் என்ற மகத்தான திட்டத்தை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். திருமண நன்னாளில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அண்ணனாக இருந்து 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையையும் வழங்குவது இத்திட்டத்தின் சிறப்பம்சமாகும். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கும் தருணத்திலும் அந்த குழந்தையின் தாய்மாமனாக இருந்து வரவேற்கும் வகையில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் மூலம் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளது. உறவு என்பது பெயரால் மட்டும் வருவதல்ல, தேவையான நேரத்தில் தோள் கொடுத்து கடமையை நிறைவேற்றுவதில் தான் உண்மையான உறவு இருக்கிறது. அந்த வகையில் மக்களின் வாழ்வில் முக்கியமான தருணங்களில் எல்லாம் துணை நிற்கிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தாம் சந்தித்த முதல் தேர்தலிலேயே மக்களின் பேரன்பையும் பெருவாரியான பேராதரவையும் பெற்று மகத்தான வெற்றியை பதிவு செய்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் படைக்கும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் முதல் சுதந்திர தின கொடியேற்ற விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். சுதந்திரத்தின் பெருமையை போற்றும் இந்த புனித நாளில் வரலாறு மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத தயாராகிறது. ஆம், நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தருணம் தற்பொழுது நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செலுத்தி சிறப்பிப்பார்கள். காவல்துறை கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் நாட்டுப்பண் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். May we kindly request all our dignitaries to rise for the national anthem. தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர். பாரதியாரின் இந்த பாடல் நம் தேசிய கொடியை தாயின் மணிக்கொடியாக போற்றி அதன் கீழ் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற தேசப்பற்றையும் பெருமிதத்தையும் இத்தருணத்தில் எடுத்துரைக்கிறது. இந்த சுதந்திர தின நன்னாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சுதந்திர தின விழா பேருரையாற்ற பணிவன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள், நீதியரசர்கள், எம்எல்ஏஸ், எம்பிஸ், உள்ளாட்சி பிரதிநிதிகள்,
தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், நம்ம தாய் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற தியாகிகள், தற்போது குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்கள், டிஜிபி உள்ளிட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகள், முப்படைகளை சேர்ந்த அலுவலர்கள், வீரர்கள், சிறப்பு விருந்தினர்கள், இன்னைக்கு இந்த சுதந்திர தினத்தில் கோட்டையில் கொடியேற்றுறத பார்க்க வந்திருக்கிற பொதுமக்களுக்கும், இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள், என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். தங்களுடைய உயிரை, உடமைய, வாழ்க்கைய எல்லாம் இழந்துட்டு நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், அதில் பிரபலமானவர்கள் மற்றும் பேர் தெரியாதவங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும், ஏன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வீர வணக்கங்கள். நம்மளை ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒற்றுமை ஒன்று வர ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒன்று சேர்ற இடத்துல தான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி, இனம் இந்த மாதிரி எல்லாமே உடைஞ்சி நொறுங்கும். அப்படி உடைஞ்சி நொறுங்குற இடத்துல தான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். அதுதான் நம்ம மகாத்மா காந்திஜி அவர்கள் அவங்களுடைய தலைமையில் 1947 இதே இந்த ஆகஸ்ட் 15 நமக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த சுதந்திரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு படிப்படியாக டெவலப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த டெவலப்மெண்ட்ஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது நம்ம எல்லாருடைய ஒரு கடமையும் கூட. இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலேருந்து, ஊழல்லேருந்து காப்பாற்றுறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயந்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த 386 ஆண்டு பழமையான இந்த கோட்டையில் இங்கே மேலே ஏறி வந்து இந்த 80வது சுதந்திர தின நாளில் நம்ம நாட்டோட தேசிய கொடியை ஏற்றி வச்சு இன்னைக்கு இந்த விழாவில் என்னை பேசவும் வச்சிருக்கிறீங்க. அதுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், ஜென்சி இளம் சிங்கப்படை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு தான் நம்ம தமிழ்நாட்டை லஞ்ச லாவண்யமற்ற, போதைப் பொருள் கலாச்சாரம் இல்லாத, பெண்கள் பாதுகாப்பு, சமூக நீதி அடிப்படையில் ஒரு வெளிப்படையான, ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகமாக இதை நாம் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். பொது வாழ்வில் சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றிக் கழக அரசு செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதே அடிப்படையில் தான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகள்லையும் சரி, நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறையா திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த
அம்மா உணவகம் திட்டம். அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம், அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17 பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய அரசு, உங்களுடைய அரசு வந்து இந்த 3 மாதம் ஆகுது. இந்த 3 மாதத்தில் விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்திற்கு ரூபாய் 134.83 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு நிதியுடன் ரூபாய் 12,642 கோடியில் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் ஜல் ஜீவன் குடிநீர் திட்டம் ரூபாய் 18,123.05 கோடியில் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் சேவைக்கு நலம் AI செயலி கொண்டு வரப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15 தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் ரூபாய் 755.83 கோடியில் தொடங்கப்பட உள்ளது. மக்களின் போக்குவரத்திற்கு ரூபாய் 127.21 கோடியில் 300 புதிய பஸ்கள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மது பழக்கத்தை குறைத்திடும் வகையில் முதற்கட்டமாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. வெளிப்படையான நிர்வாகத்திற்காக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கணினி மயமாக்கப்பட்ட நிர்வாகம் செயல்பாட்டில் உள்ளது. முன்னெப்போதும் இல்லாத ஆளில்லா பத்திரப்பதிவு செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. கோயில் நிலங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அனைவருக்கும் தெரியுமாறு ஆன்லைனில் ஏற்றப்படுகிறது. வருவாய்த்துறையில் அனைத்து சான்றிதழ்களும் 15 தினங்களுக்குள் வழங்கப்படுகிறது. லஞ்சம் வாங்குவதை புகார் செய்ய புதிய வாட்ஸ்அப் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் வருமானம் தனிநபருக்கு செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் ஒழிக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கனிம பயன்பாடு முறைப்படுத்தப்பட்டு நவீன தொழில்நுட்ப உதவியுடன் விநியோகிக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஜூன் 29-30 தேதியில் நடந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்கிறோம். அரசு சொல்லியிருக்கிறோம். மக்களை அலைய விடக்கூடாது, கோரிக்கைகளை நல்லபடியாக ஆராய்ஞ்சு சரியான வழியில் தீர்வை தர சொல்லியிருக்கிறோம். சுதந்திர போராட்ட தியாகிகள் தங்கள் உயிரை தியாகம் செஞ்சு கிடைச்ச சுதந்திரம் மிக சிலருக்கான சுதந்திரமாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் சுய மரியாதை, சம உரிமை, சம வாய்ப்பு மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை வழங்கும் உண்மையான மக்கள் சுதந்திரமாக இருக்கணுங்கிறதே எல்லாரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு. அதை நிறைவேற்றுற பொறுப்பும் நம்மளோடது தான். தமிழ்நாட்டு மக்களோட இணைஞ்சு தமிழகத்தை இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாகவும் உலக அளவில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையா தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை 2036 ஆண்டுக்குள் $1.5 trillion உயர்த்திட நாம உறுதியேற்போம். மக்களே, எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்க அண்ணனை, உங்க தம்பிய, உங்க பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சரா ஆக்கிட்டோம். அதனால நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமே தான் நீங்க நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியா நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்பதான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால் செயல்படுத்த முடியும். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்றேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்க நான் எல்லாருமே, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ட்ஸ். அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். ஸோ வாங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம கடமையை சேர்ந்து செய்வோம். நம்ம அரசுக்கு எதிரான சக்திகளையும் சரி சதிகளையும் சரி முறியடிப்போம். நீங்க எல்லாரும் நம்மளோட இருக்கும்போது எனக்கு வேற என்னங்க கவலை? நல்லதை மட்டுமே நோக்கி நகருவோம். அப்படி நல்லதை மட்டுமே நோக்கி நகரும் உங்க அரசு உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நல்ல சிறிய புதிய அறிவிப்புகளை அறிவிக்க இருக்கிறோம். அதுல ஒரு சிலதை மட்டும் இங்க நான் படிக்கிறேன். 1, தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி
அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 2. மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படைவீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 3. மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 4. மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 5. வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இவற்றிற்கான அரசாணைகள் அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. I once again extend my respectful greetings and salute the people of Tamil Nadu who has broken the caste and religious considerations, rejecting money and muscle power, and gave us an overwhelming support to establish people-centric and social justice government. We are on a mission mode to achieve corruption-free government. We want our people to develop zero tolerance towards corruption. And we appeal to the officials and the people of Tamil Nadu to make our state corruption-free. இன்னைக்கு இந்த விழாவில் பரிசு வாங்க போகிற, பாராட்டுகளை வாங்க போகிற, விருதுகளை வாங்க போகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவை ரொம்ப அழகாக ஏற்பாடு செஞ்ச பொதுத்துறை செயலாளர் அவர்களோடு சேர்ந்து அலுவலர்களுக்கும், காலையிலேயே இந்த ப்ராக்டிஸ் பண்ணி சிறப்பான பரேட் நடத்திய காவல்துறை நண்பர்களுக்கும், இந்த விழாவை ரொம்ப பாதுகாப்பாக நடத்திய காவல்துறை அதிகாரிகளுக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும், சமூக ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.